This is part 2 of slow productivity. So last month வந்து part 1 நம்ம வந்து ப்ரொடக்டிவிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கால்னியூ போட்டு எழுதிய புது புத்தகம் இது. அதில் 3 பார்ட்டாக ஆத்தரே பிரிச்சிருக்காரு. ஸோ வி ஆல்ரெடி டன் வித் அ பார்ட் 1. டூ த ஃபியூவர் திங்ஸ் அப்படின்ட்டு நம்ம வந்து விலாவரியாக பார்த்தோம். ஸோ நிறையா விஷயத்த வந்து வச்சு பண்ணாதீங்க. மல்டி டாஸ்கிங் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகும். அதுக்கு வந்து ஒரு ஃபேக்ட்ஸ் மூலயமாவோ அதுக்கப்புறம் எப்படி எப்படிலாம் வந்துட்டு நம்ம வந்து அந்த வேலைச்சுமையை கம்மி பண்ணி என்னென்ன மெத்தடாலஜி புல் புஷ் அப்படின்றதெல்லாம் நம்ம விரிவாக பார்த்தோம். ஸோ அதோட தொடர்ச்சியாக தான் வந்துட்டு இன்னைக்கு பார்ட் 2. ஸோ பார்ட் 2 would be independent of part 1. ஸோ இது முடிச்சிட்டுமே நீங்கள் பார்ட் 1 பார்க்கலன்னா பார்க்கலாம், இல்லை பார்ட் 1 பார்த்துட்டும் நீங்கள் வந்து இதை கண்டினியூ பண்ணுறதாகவும் பண்ணலாம். ஸோ இட்ஸ் யுவர் விஷ். அண்ட் டுடேஸ் பார்ட் 2 இதோட என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டூ அட் யுவர் நேச்சுரல் பேஸ் அப்படின்றது தான் வந்து செகண்ட் பார்ட். ஸோ வித்தவுட் ஃபர்தர் அடியூ லெட்ஸ் கோ இன் டு தி செஷன் இட் செல்ஃப். So as usual in KLV, before we go into the content, we always talk about the takeaway. ஸோ இன்னையோட டேக்அவே நெக்ஸ்ட் ஒரு 30-40 மினிட்ஸ் கழிச்சு நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான டேக்அவேஸ் இருக்கும் அப்படின்றத வந்து குயிக்காக நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இந்த செஷனில் வந்துட்டு என்ன நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் there is a trap here in this fast-paced world. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்த காரியத்தை எல்லாமே வந்து ஒரே ஸ்ட்ரெச்லேயே வந்துட்டு எடுத்து முடிச்சிடணும். ஒரு ஃபுல் எனர்ஜியை போட்டு நம்ம வந்து வேலையை வந்து முடிச்சிடணும் அப்படின்ட்டு we have a unwritten rule here which is a reality also. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு we have a fierce competitionல. ஸோ முன்னாடிலாம் வந்துட்டு அந்த காம்படிஷன்ஸ்லாம் வந்துட்டு அவ்வளோவா இருக்காது. ஸோ இப்போ நம்ம வந்து நிறுத்தி நிதானமாக ஒரு வேலையை செய்யலான்னு அப்படி நினைச்சாலுமே எதிராளிகள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பீடாக பண்ணுறதுனால வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கில்ட்டோ இல்லைன்னா வந்து ஒரு போட்டி அந்த தன்மை இருக்குன்றதுனால வந்துட்டு பிடிக்குதோ இல்லையோ நம்மளுமே வந்து அந்த ஆட்டத்தில் வந்துட்டு நம்ம வந்து மாட்டிக்கிறோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமே நம்ம வேக வேகமாக பண்ணும் போது நம்மளுக்கு கிடைக்கிற அந்த அவுட்கம் வந்து நிறைவாக இருக்காது, ப்ரொடக்டிவாக இருக்காது. ஸோ அதுக்கான சிஸ்டத்திலேயே நம்ம வந்து சுற்றி சுற்றி நம்ம வந்துட்டு மாட்டிட்டு இருக்கோம். இந்த ட்ராப் எல்லாம் எப்படி வெளியில கொண்டு வரலாம் ஆர்கானிக்கா, ஸோ அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். நம்ம எப்பயுமே வந்து ஒரு ரீசர்ச் பேஸ்டு புக்ஸ் தான் நம்ம எடுத்து நம்ம வந்து பேசுவோம். ஸோ இதுலேயுமே வந்து ஹிஸ்டாரிக்கல் அவுட்கம்ஸையும் சில ரீசர்ச் பேசிஸில் வந்துட்டு இவர் சொல்கிற அந்த நேச்சுரல் பேஸில் ஒர்க் பண்ணுறதுனால எப்படி ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதையும் நமக்கு விரிவாக பார்த்துடலாம். அண்ட் ஆப்வியஸ்லி லைக் பார்ட் 1, வாட் ஆர் த வேஸ் டு அச்சீவ் தோஸ். ஸோ நம்ம சொன்னால் போதாது, எப்படி நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு அதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம வந்து கொஸ்டின் ஆன்சர் செஷனுக்கு வந்து உள்ளே போயிடலாம். அண்ட் ஆப்வியஸ்லி திஸ் இஸ் ஃபார் தி நாலேஜ் ஒர்க்கர்ஸ். ஸோ டெஃபினேஷன் ஆஃப் நாலேஜ் ஒர்க்கர் என்னன்ற நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். தெரியாதவங்களுக்கு நாலேஜ் ஒர்க்கர்னா வந்து நம்ம ஒரு கக்னிட்டிவ் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி ஒரு ப்ரொடக்டிவான ஒர்க்கை பண்ணுறதுனால நம்ம அதை வந்து ஒரு இன்கமாக வந்து டேர்ன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வேலையில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ, பீட் ப்ரோக்ராமர், சயின்டிஸ்ட், மியூசிஷியன், அதுக்கப்புறம் ரீசர்ச்சர், ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ், நீங்கள் வந்து நாவல் ரைட் பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலுமே வாட் எவர் தி கிரியேட்டிவ் ஒர்க் யூஆர் டூயிங், ஸோ அவங்க எல்லாமே நாலேஜ் ஒர்க்கர் கீழே தான் வருவாங்க. ஈவன் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து நாலேஜ் ஒர்க்கர் கீழே தான் வருவாங்க. ஸோ இதில் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். So let's straight away jump into the session. So first thing we can see the historical proof. So let's go to the ஒரு 5 centuries முன்னாடி போயிட்டு 15th century இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கோப்பர்னிக்கஸ் தி கிரேட் சயின்டிஸ்ட். ஸோ இவர் வந்து யாருன்னு தெரியல அப்படின்னா வந்துட்டு உலகமே வந்து பூமியை சுற்றி தான் வந்து சூரியன் மற்ற பிளானட்ஸ்லாம் வந்து சுற்றுது அப்படின்ட்டு வந்துட்டு எல்லாரும் வந்து ஜியோசென்ட்ரிக் தியரியை வந்து நம்பிட்டு இருந்த காலத்துல இவர் வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட அப்சர்வேஷன் வழியா அதெல்லாம் கிடையாது, சூரியனை சுத்தி தான் நம்ம எல்லாருமே வந்து சுத்திக்கிட்டு இருக்கோம். இலியோசென்ட்ரிக் தியரியை வந்துட்டு முதல்ல வந்து ப்ரூஃபோட வச்சவர் தான் வந்து கோப்பர்னிக்கஸ். ஸோ தட் இஸ் கால்ட் தி பிளானட்டரி மோஷன். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு வேலை கிடையாது. ஏன்னா வந்துட்டு இட் இஸ் அகெயின்ஸ்ட் ரிலீஜன். இது வந்து ஒரு ரிலிஜனுக்கு அகெயின்ஸ்டான ஒரு முரணான ஒரு கோட்பாடை வந்து வைக்கும் போது வந்து நீங்க ஏனாத்தானம் வச்சிட முடியாது.
ஏன்னா பைபிள் ஆகட்டும், வேற எந்த ஒரு ரிலிஜன் ஆகட்டும், எல்லாருமே வந்து ஈவன் நம்ம பார்க்குற அந்த ஜாதகங்கள், அது எல்லாமே வந்து எதை சுத்தி எழுதியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மனிதனான நம்ம வந்து பூமியில இருந்து அப்சர்வ் பண்ணதுனால நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மள சுத்தி தான் வந்து எல்லாமே சுத்துது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் கோப்பர்னிக்கஸ் ஜீனியஸ், ஹி ஃபவுண்ட் தட் ஸ்டார்ஸ்லாம் வந்துட்டு அதே இடத்துல தான் இருக்கு. பட் பிளானட்ஸ் வந்து மாறுது. ஸோ அப்படின்ற மாதிரி அப்சர்வேஷன்ஸ்லாம் போட்டு இஸ் அ மேத் ஜீனியஸ். ஸோ மேத்தமேட்டிக்கல் டெரிவேஷன் போட்டுட்டு பூமியில இருந்தே வந்து ராக்கெட்லாம் கண்டுபிடிக்காத அந்த காலத்திலேயே பூமியில இருந்தே வந்து அவர் வந்து அப்சர்வ் பண்ண விஷயத்துல சூரியனை சுத்தி தான் நம்ம வந்து வரோம் அப்படின்ட்டு கணக்கிட்டு இன் 1496 அவர் வந்து அவருக்கு பொறி தட்டிருக்கு, இன்ஸ்பிரேஷன் நடந்திருக்கு. டியூ டு சம் லெக்சர்ஸ்லாம் அவர் கேட்டு அவர் வந்து ஒரு இன்ஸ்பயர் ஆகியிருக்காரு. அதுக்கப்புறம் நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த டைம் லைன்ல ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் கழிச்சு தான் வந்து ஒரு மேனுஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் நீங்க 33 வருஷம் கழிச்சு தான் அவரோட வேலையோட அவர் வந்து ஜஸ்ட் பிஃபோர் ஹி டைஸ் இஸ் பப்ளிஷிங் ஹிஸ் ஒர்க். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன் நடந்ததுல இருந்து அவர் பப்ளிஷ் பண்ற அந்த இன் பிட்வீன் கேப்பை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50 இயர்ஸ் வந்து அவரோட லைஃபே வந்து இதுக்குள்ளதான் இருந்திருக்குன்ற மாதிரி வந்துட்டு டைம் லைன் இருக்கு. ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப்ல வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்றதுன்றது வந்து ஒன்லி டைம் லைன். ஸோ லெட்ஸ் நீங்க வந்து அப்சர்வ் பண்ணுங்க, டைம் லைனை மட்டும் அப்சர்வ் பண்ணுங்க. அண்ட் ஆஃப்டர் தட் அவரோட கோப்பர்னிக்கஸோட அந்த ஈலியோசென்ட்ரிக் தியரியை வந்து அவர் விட்ட ஒரு இடத்துல இருந்து கலீலியோ வந்து பிக்கப் பண்றாரு. அண்ட் லாஸ் ஆஃப் பெண்டலம் மோஷன் அப்படின்ட்டு வந்துட்டு அவர் நிறைய வேலை பண்ணியிருக்காரு. அதுல இந்த டைம்ல வந்து நம்ம லாஸ் ஆஃப் பெண்டலம் மோஷன் எடுத்துக்கிறோம். இன் 1584 இஸ் அப்சர்விங் தி பெண்டலம் இன் த சர்ச் போகும்போது ஒரு பெண்டலமோட மோஷனை வந்து அப்சர்வ் பண்றாரு. தென் இஸ் திங்கிங், ஓகே அது வந்துட்டு என்ன மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்சில வந்து அது போய் வருது, ஸோ அப்படின்றதெல்லாம் அப்சர்வ் பண்ணி இன் 1602 அகெயின் 15 இயர்ஸ் லேட்டர் இஸ் டூயிங் த ரிசர்ச். அப்சர்வ் பண்ணது வந்து 1584ல, ஆனா அதை எடுத்து அவரை வந்து ரீசர்ச் பண்ணி ஐடென்டிஃபை பண்றது பார்த்தீங்கன்னா 15 வருஷம் கழிச்சு தான். அதுக்கப்புறமேட்டு இன் அகெயின் ஆஸ் கோப்பர்னிக்கஸ் இஸ் ஆஃப்டர் 30 இயர்ஸ் தான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இஸ் பப்ளிஷிங் இஸ் ஒர்க் தி லாஸ் ஆஃப் பெண்டலம் மோஷன். இதுக்கு நடுவுல பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து பொயட்ரி கத்துக்கிறாரு, பிளே எழுதுறாரு, அதுக்கப்புறமேட்டு சிங்கிங், மியூசிக், அந்த மாதிரிலாம் வந்துட்டு சம்பந்தமே இல்லாம சயின்ஸை விட்டு ஆர்ட்டுக்குள்ளெல்லாம் வந்து நுழையிறாரு. அதுக்கப்புறமேட்டு ஒரு வெக்கேஷன்ஸ்லாம் போனார்னா ஃபுல்லா எக்ஸ்டெண்டட் தான், போயிட்டு கண்ணாபின்னான்னு வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவரோட வேலைக்கு வருவாரு. இஸ் நாட் ஓன்லி இன்டு திஸ் லா ஆஃப் பெண்டலம் மோஷன்ல அவர் டெலஸ்கோப் வச்சு திரும்பியும் அகெயின் என்னென்ன மாதிரி பிளானட்டரி மோஷன்ஸ்லாம் இருக்கு, ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய சயின்ஸ்லேயே வந்துட்டு நிறைய நிறைய வந்து அவர் வந்து அப்சர்வ் பண்ணி இஸ் டிஸ்கவரிங் எவ்ரி திங். ஸோ அவரோட லைஃபோட ஹிஸ்டரியை பார்த்தோம்னாலே வந்துட்டு பயங்கர வேரியேஷன்ஸோட இருந்த ஒரு ஆள் தான் வந்து கலீலியோ. சேம் கோஸ் டு ஐசக் நியூட்டன். ஸோ இன் 1655 he is observing the gravitational force, and then in 1670 பிளேக் உள்ள வருது. பிளேக் வர்றதுனால அவங்க யூனிவர்சிட்டியில இருந்து அவர் வந்து வெளியில போறாங்க. தட்ஸ் வேர் இஸ் அப்சர்விங் தட் ஃபேமஸ் ஆப்பிள் வந்து தலையில விழுறது. அதுக்கப்புறம் இஸ் ஃபார்முலேட்டிங் தி இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா ஆஃப் கிராவிடேஷன். அண்ட் லேட்டர் ஆன் 15 இயர்ஸ் கழிச்சு தான் வந்து அவர் பப்ளிஷே பண்றாரு. ஸோ இந்த டைம் லைனும் பார்த்தீங்கன்னாலுமே பயங்கரமா வந்து லீஷரா ஒரு கேப் வச்சு வேரியேஷன்ஸ் வச்சு தான் வந்து வருது. இந்த புக்கு படிக்கும்போது நான் இன்னொன்னும் கேள்விப்பட்டேன், என்னன்னா வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் நியூட்டன் அப்படின்னு சொன்னாலே வந்து ஆப்பிள் தலையில விழுந்ததுனால தான் அவர் வந்து என்ன ஆப்பிள் ஏன் தலையில விழுந்தது, அது ஏன் மேலேயே நிக்கல, அப்படி வந்து பொறி தட்டி தான் வந்து அவர் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஃபார்முலேட் பண்ணாரு அப்படின்னு எல்லாருமே நம்ம படிச்சிருப்போம். But in this book, there is another theory that, like you see in this timeline itself, 1655 he observed this gravitational force. அதுக்கப்புறமேட்டு தான் 1670 தான் வந்து அவர் வந்து அந்த இடத்துக்கு போய் ஆப்பிள் ட்ரீ கீழே உட்காரும் போது அவர் விழுது. தென் there is a theory that Isaac Newton has used this ஆப்பிள் ஃபாலிங் இன்சிடென்ட் as a marketing பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து ஒரு மார்க்கெட்டிங்கா யூஸ் பண்ணிக்கிட்டாரு டு ப்ராட்காஸ்ட் திஸ் கிராவிடேஷனல் தியரி அப்படின்றது மாதிரி வந்து இந்த புக்ல வந்து ஒன் ஆஃப் தி ரீசர்ச்சர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. தட்ஸ் ரிவீலிங் டு மீ. ஸோ இது எதுக்காக அந்த சொல்ல வர, ஈவன் மேடம் கியூரியுமே வந்துட்டு அவங்க வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சா வந்து புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஈவன் இந்த கெமிக்கல் அந்த இதில் பார்த்தீங்கன்னாலுமே வந்து ரேடியோ ஆக்டிவ்ல அப்புறம் தான் வந்து ஆட் பண்ணுறாங்க.
ஸோ அப்போ அந்த மாதிரி டைம்லுமே என்ன பண்றாங்களா, அவங்கலாம் வந்து வெக்கேஷனுக்கு போறதோ, எக்ஸ்டெண்டட் வெக்கேஷனுக்கு போயிட்டு ஜாலியா இருந்துட்டு, திரும்பியும் ஷி கம் பேக் அண்ட் தென் கன்டினியூயிங் தி ரிசர்ச் அண்ட் இவென்ச்சுவலி ஷி இஸ் வின்னிங் தி நோபல் பிரைஸ். ஸோ இந்த மாதிரி வந்து கிரவுண்ட் பிரேக்கிங் டிஸ்கவரிஸ் பண்ண இத்தனை பெரிய ஒரு மகான் சயின்டிஸ்டுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவங்க டைம்லைன்லாம் வந்து ரொம்ப காமா, அவங்களோட பேஸ்க்கு ஏத்த மாரி, எந்த வித ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுமே ஒரு டைம்லைன் குடுத்து, இது முடிச்சாதான் ஆகணும் அப்படின்ற மாரி இல்லாம, அவங்க வந்து தேர் ஓன் பேஸ்ல பண்ணதுனால தான் வந்துட்டு கிரவுண்ட் பிரேக்கிங் டிஸ்கவரிஸ்லாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு, அ இந்த விஷயத்த தான் வந்து ஸ்டார்ட் பண்றாரு ஆத்தர் வந்து. ஸோ இந்த சயின்டிஸ்ட் எல்லாமே இப்போ 2024ல வந்து ஒரு டைம் டிராவல் பண்ணி ஃபியூச்சருக்கு தள்ளி விட்டு, இப்போ நீங்க கண்டுபிடிச்ச வித்தையெல்லாம் இப்ப பாருங்க அப்படின்னு நம்ம வந்து வச்சோம். ஹைப்போதெட்டிக்கலி இஃப் வி சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே வுட் ஹவ் ஃபெல்ட் அவர் அர்ஜென்சி டு பி செல்ஃப் டிஃபீட்டிங் அண்ட் ஃபிரான்டிக். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஆஸ் ஐ ஸ்டார்டட் பயங்கரமான ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன்ல வந்து ஒரு டிஸ்கவரி பண்றாங்க. இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ நான் கண்டுபிடிக்க போறேன். ஃபார்முலேட் பண்ண போறேன். ஐசக் நியூட்டன் இறங்கியிருந்தாரு அப்படின்னா, அவருக்கு ஒரு ஃபண்டிங் நடந்திருக்கும். அந்த ஃபண்ட் பண்றவன் சொல்லியிருப்பான், "ஓகே, நீ வந்து 6 மந்த்ஸ் வந்து ஒரு பேப்பர் பிரசன்ட் பண்ணணும். எனக்கு வந்து ஃப்ரீக்வென்ட்டா வந்து எனக்கு வந்து அப்டேட்ஸ் குடுக்கணும். 1 இயர்ல ஆர் எக்ஸ்பெக்டிங் வித்தின் 2 இயர்ஸ் நீ பப்ளிஷ் பண்ணி பியர் ரிவ்யூ முடிச்சிருக்கணும். இதுதான் வந்து நான் உனக்கு குடுக்குற டெட்லைன். இதுக்கு நீ என்னென்ன வேணுமோ சொல்லு. ஐ அம் ரெடி டூ கிவ் தி டெக்னாலஜி வாட் எவர் யூ வாண்ட்." அப்படின்ற மாரி வந்து சம்ஒன் வில் whoever is funding on this inspiration or one அந்த அப்டிராக்ட வச்சு இன்ஸ்பயர் ஆகி யாருன்னா ஒருத்தர் ஃபண்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, தே வில் டிக்டேட். அதனால அப்படி பண்றதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, தே வில் பி அண்டர் ட்ரெமெண்டஸ் ப்ரெஷர். டெய்லியுமே வந்து அவங்க பிஸியா வந்து அவங்களோட லைஃப் வந்து மாறிடும். ஒரு கோல் ஓரியன்டா போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, அவங்க அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி பேப்பர் பிரசன்ட் பண்ண வைப்பாங்க. ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்த அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ அத பண்ண வைப்பாங்க. அவுட்கம்ஸ் வரும். பேப்பர் பப்ளிஷ் ஆகும். எல்லாமே நடக்கும். பட் இவென்ச்சுவலி நம்ம வந்து திரும்பி பார்த்தோம் அப்படின்னா வந்து, அது புரொடக்டிவா இருக்குமா? அது வந்து பிரயோஜனமா இருக்குமா? அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது பெரிய கேள்விக்குறி தான். ஸோ we suffer from very ambitious timeline and poorly managed workloads due to the business as proxy. நம்ம பார்ட் 1லயே பார்த்துட்டோம். ஸோ என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இந்த 16th செஞ்சுரி கலீலியோ பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ பெரிய ஆள் அவரு. இப்ப இருக்கிற 21st செஞ்சுரியில இருக்கிற நாலேஜ் ஒர்க்கரோட ஆவரேஜ் ஒர்க் லோட் வந்து இந்த பிஸியா இருச்சுக்கோம் பார்த்தியா, இன்க்ளூடிங் மீ, நீங்க ஒர்க் நம்ம டெய்லி ஆஃபீஸ்ல எப்படி எப்படிலாம் நம்ம கஷ்டப்படுறோமோ, அவ்வளோ பிஸியா இருக்கும். வென் கம்பேர்ட் டு தி கலீலியோஸ் ஆவரேஜ் பிஸினஸ். ஸோ அப்போ 16th செஞ்சுரியில் அவர் என்ன மாதிரி ஒரு ஒர்க் லோடு வச்சிருந்தாரோ அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நம்ம வச்சிருக்க ஒர்க் லோட பத்தி. பட் இஸ் இட் ஃபேர் டு கம்பேர் அவர் லைஃப் வித் கலீலியோ? கலீலியோ வந்துட்டு வந்து ஒரு ஹியூமன் கோர்ஸ் இன்டெலெக்சுவல் ஹிஸ்டரியே திருப்பி போட்ட ஒரு மனிதர். ஆனா அவரு லீஷரா தான் அதை செஞ்சுட்டு போயிருக்காரு. ஆனா நம்ம வந்து அவ்வளோ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில பர்ன் அவுட் ஆகி நம்ம வந்து நம்ம லைஃப் வந்து லீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வித் திஸ் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த ஹிஸ்டரி people have done their ambitious work or important work at their own natural pace and they achieved it. ஸோ அதனால வந்து இந்த ஹிஸ்டரிஸ் வந்து அவர் வந்து ஒரு எக்ஸாம்பிளா வச்சு இஸ் ஜஸ்ட் ப்ரொசீடிங் ஃபர்தர். அண்ட் லெட்ஸ் சி தி டெஃபினேஷன் ஆஃப் த நேச்சுரல் பேஸ். ஸோ ஆத்தரோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா வந்துட்டு, ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க். ஆல்ரெடி இந்த பார்ட்மெண்ட் வி சி தட் நிறைய இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸை வந்து உங்க லைஃப்ல போட்டுக்காதீங்க. ஸோ லிமிட்டட் டு மினிமம் 2 to 3. 1 இருந்தா கூட நல்லது தான். ஸோ மினிமமா ஒரு 2 வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அந்த எடுத்துக்கப்பட்ட அந்த இம்பார்ட்டன்ட் ஒர்க்கை வந்துட்டு நம்ம வந்து அகைன் ஆம்பிஷியஸா ஒரு டைம் லைனை போட்டு அதுக்குள்ளேயே நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி டே இன் டே அவுட் நம்ம வந்து டாயில் பண்ணாம நம்ம வந்து கேஷுவலா நம்மளோட ஒரு இயல்பான ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம வந்து எந்தவித ஒரு ஃபோர்ஸுமே இல்லாம நம்ம வந்து பண்ற பட்சத்துல ஓன் பேஸ்ல பண்ற பட்சத்துல நம்ம வந்து ஒரு ப்ரொடக்டிவான ஒரு அவுட்புட்டை வந்து கொடுக்கப்படும், நம்மளோட பெஸ்ட்டை வந்து வெளிக்கொண்டு வரும் அப்படின்றது தான் வந்து டெஃபினிஷன். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் தேர் வில் பி மோர் ஒர்க் டு டூ. நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பட்சத்துல ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க இஃப் யூ ரிட்டையர் ஆல்சோ சம் ஆர் தி அதர் ஒர்க் யூ வில் டூ. ஸோ நம்மளுக்கு ஒர்க்குக்கு வந்து பஞ்சமே கிடையாது. ஸோ அதனால நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி we need to prioritize, we need to have a goal and then clearly எது முக்கியம் எது முக்கியம் இல்லை அப்படின்றத பார்த்து we need to செட் அவர் டெய்லி டாஸ்க் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம விரிவா நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம்.
அகைன் நம்ம ஹிஸ்டரி பார்த்துட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் ரீசர்ச் ஒர்க் பார்க்கலாம். ஸோ இன் 1964 ரிச்சர்ட் லீ அப்படின்ற ஒரு ரீசர்ச்சர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு கல்ஹாரி டெசர்ட் அப்படின்ற ஒரு டெசர்ட்டுக்கு போயிட்டு ஹண்டர் கேதரர் கம்யூனிட்டியை வந்து ரீசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ பேசிக்கலி அவர் என்ன பண்ண ட்ரை பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹண்டர் கேதரர்ஸ்னா யாரும் இல்லை, நம்ம முன்னோடிகள். அதாவது அக்ரிகல்ச்சர்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து காட்டுவாசிகளா நாடோடிகளா இருந்த அந்த ஒரு சிவிலைசேஷனுக்கு அதையும் ஃபார்மர் அக்ரிகல்ச்சருக்கு அப்புறம் நம்ம ஃபார்மரா ஆன அந்த ரெண்டு லைஃபையுமே வந்து கம்பேர் பண்ணி எது வந்து ரொம்ப லீஷரா இருக்கு அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு போறாரு. ஆப்வியஸா நம்ம 15 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த ஆத்தென்டிக் ஹண்டர் கேதரர்ஸ் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத வந்து நம்மளால வந்துட்டு திரும்பி போக முடியாது. அதனால அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற ஹண்டர் கேதரர்ஸ் சவுத் ஆப்பிரிக்கால போயிட்டு அவர் வந்து ஒரு 2 வருஷம் வந்து அப்சர்வ் பண்ணி பாக்குறாரு. பார்த்ததுல அவர் வந்து என்ன பண்றாருன்னா, மேன் தி ஹண்டர் அப்படின்னு ஒரு புக் வந்து பப்ளிஷ் பண்றாரு. ஸோ அதுல கொஞ்சம் விஷயங்கள் என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹண்டர் கேதரர்ஸ் எல்லாருமே வந்து மோர் தென் ஆவரேஜா வந்து 2000 கேலரிஸ் வந்து எடுக்கிறாங்க. ஈவன் இன் தி வொர்ஸ்ட் ட்ரவுட் சினாரியோல கூடமே வந்து தே ஆர் இன்டேக்கிங் தி 2000 கேலரி ஆஃப் எனர்ஜி வந்து அந்த அளவுக்கு ஃபுட் வந்து எடுக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தி ஆவரேஜ் ஒர்க் ஹவர்ஸ் பர் வீக் பார்த்தீங்கன்னா வெறும் 20 ஹவர் தான். வெறும் 20 ஹவர் தான் பர் வீக் தே ஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் அக்யூரிங் தி ஃபுட். அதுக்கப்புறமேட்டு இருக்கிற டைம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அவங்க தூங்குறதோ இல்லைன்னா வந்து ஜாலியா வந்து அவங்க கம்யூனிட்டியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதோ அந்த மாதிரி தான் வந்து அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. பட் இந்த ஃபிளிப் சைடு ஃபார்மர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க அவங்க வயல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு அந்த சாயங்காலம் ஆகுற வரைக்கும் வந்து அவங்க ஃபுல் ஃபார்மிங்ல வந்து இருக்காங்க. ஏன் அப்படின்னா மழை காலத்திலயோ இல்லைன்னா பனி காலத்திலயோ வந்துட்டு அவங்களால ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அந்த டைம்ல அந்த டைம்ல அவங்க சாப்பிடணும்னா வந்து இந்த இதுலயே வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு அதையும் சேவ் பண்ணி திருடர்கிட்ட இருந்து காப்பாத்தி ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அவங்க மெனக்கெட்டு அவங்க பண்றாங்க. ஸோ வென் தே கம்பேர் த லைஃப் ஆஃப் த ஹண்டர் கேதரர்ஸ் வர்சஸ் திஸ் ஃபார்மர், அவங்க செம்ம ஜாலியா இருக்காங்க அப்படின்ட்டு வந்துட்டு அவர் வந்து கன்க்ளூட் பண்றாரு. பட் ஆப்வியஸ்லி நிறைய கிரிட்டிசிசம் வருது. இதுல வந்து டேட்டா எல்லாம் இன்னக்யூரேட்டா இருக்கு, அந்த சில மாடல்ஸ் எல்லாமே தப்பா இருக்கு, இன்ஃபுளுன்ஷியலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் பிரஷிங் அசைட். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இன்னொரு ஒரு ரிசர்ச்சர் ஓகே திரும்பியும் நம்ம வந்து பண்ணி பார்ப்போம், இதே மாதிரி ஒரு ரிசர்ச் வந்து திரும்பியும் பண்ணி பார்ப்போம், அது வந்து சும்மாதானா, ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு ரிசர்ச் வந்து நம்ம நம்ப கூடாதுல்ல. ஸோ இன்னொருத்தர் வந்து மார்க் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு 2019 இப்போ ஒரு ரீசெண்டா வந்துட்டு நார்த் பிலிப்பைன்ஸ்ல இருக்கிற அகட்டா ரீஜனுக்குள்ள போயிட்டு அகைன் he wanted to compare the hunter gatherers with the farmer. அவர் வந்து இப்போ வந்து ஒரு மாடர்ன் சாம்பிளிங் மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவர் வந்துட்டு அந்த ரிசர்ச்சை வந்து எடுத்து ட்ரை பண்றாரு. ஆஸ் யூஷுவல் ரொம்ப க்ளோஸரா தான் வந்துட்டு முன்னாடி பண்ண அந்த ரிச்சர்ட்லி பண்ண அந்த கன்க்ளூஷன் தான் இவருமே கொண்டு வராரு. அண்ட் ஃபார்மிங் வந்து ரொம்ப மொனோட்டனஸ் ஜாபா இருக்கு. வேறாஸ் ஹண்டர் கேதர்ஸ்கோட லைஃப்ல வந்து ஒரே வெரைட்டியா இருக்கு. அவங்க வந்து ஹண்ட் பண்ணுவாங்க, அதே மாதிரி வெஜிடபிள்ஸும் சாப்பிட்றாங்க, ஃபிஷிங் பண்றாங்க. ஃபிஷிங் பண்ணும்போது என்ன பண்றாங்கன்னா டோட்டலாலாம் ஃபிஷ் பண்ண மாட்டாங்க. இங்கேருந்து ஜாலியா பாட்டு பாடின்னு டான்ஸ் ஆடிட்டு போறாங்க, அங்கேருந்து தூங்குறாங்க, அதுக்கப்புறம் ஃபிஷ் பண்றாங்க, திரும்பி எடுத்து போட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப லீஷரா தான் இருக்கு. இட்ஸ் நாட் அ மொனோட்டனஸ் ஜாப் லைக் ஃபார்மிங். ஃபார்மிங்னா வந்து உழுந்துகிட்டு அது பண்ணிக்கிட்டு காப்பாத்திக்கிட்டு நிறைய மருந்து அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் வந்து மொனோட்டன்ஸ்லாம் இருக்காது. அதெல்லாம் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் நிறைய இருக்கு அப்படின்றதெல்லாம் அவர் கொண்டு வராரு. ஸோ விச் இஸ் வெரி ரிவிலிங். அண்ட் ஈவன் மொனோட்டனஸா இருந்தாலுமே ஃபார்மிங்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா தே ஓன்ட் ஒர்க் ஆல் த மந்த்ஸ்ல. ஸோ ஆஸ் ஐ செட் ஈவன் வின்டர் சீசனா இருக்கட்டும் இல்லைன்னா ரெய்னி சீசனா இருக்கட்டும் தே ஓன்ட் ஒர்க் பிகாஸ் தே கான்ட் ஒர்க் ஆப்வியஸ்லி. ஸோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மர்ஸ் லைஃப் கூடமே பாத்தீங்கன்னா தே ஹாவ் தி வேரியேஷன்ஸ். ஸோ ஒரு 8 மாசம் அவங்க வேலை செய்வாங்க, மீதி 4 மாசம் அவங்க வேலை செய்ய முடியாது. ஸோ தே ஃபோர்ஸ் டு டேக் தி ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி தான் அவங்களோட லைஃப் வந்து போகுது. தட்ஸ் வேர் வி குட் சி இந்த வின்டர் சீசன் பாத்தீங்கன்னா வெரி ஃபெஸ்டிவ் சீசன்ஸா இருக்கும். ஸோ இட்ஸ் அக்ராஸ் தி ரீஜன், ஈவன் இன் இந்தியா, ஈவன் இன் அவுட் சைட் இந்தியா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஈவன் கிறிஸ்மஸ்லாம் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா வின்டர் சீசன்ல தான் வரும். அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் கனாட் ஒர்க். ஸோ அப்போ அதெல்லாம் வந்து டார்க்கர் பீரியடா இருக்கும். ஈவன் ஜிஓடியில் பார்த்தீங்கன்னா வின்டர் இஸ் கம்மிங் அப்படின்ட்டு அந்த ஃப்ரேஸ் வந்து பயங்கர ஃபேமஸா இருக்கும். ஸோ வின்டர் ரொம்ப கொடுமையானது. ரொம்ப வந்து ஆக்குபை பண்ணாம நம்மள வந்து ஒரு எதுவுமே பண்ண முடியாத ஒரு சீசன் தான் வந்து வின்டர் சீசன் ஆகுது. ஸோ அந்த டைம்ல வந்து நம்மளை ஆக்குபை பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்லாம் கொண்டாடி அது மூலயமா தான் வந்து இதெல்லாம் அந்த ரீசர்ச் பண்ணும் போது கண்டுபிடிக்கப்படுது.
பட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்னால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கே தெரியும், கரண்ட் கண்டுபிடிக்கிறாங்க, மிஷின்ஸ் உள்ள வருது, அதுக்கப்புறமேட்டு ஷிஃப்ட்ஸ்லாம் உள்ள வருது. 24/7 வந்து நம்ம வேலை செய்றோம். மழை, வெயில், பனி எதுவா இருந்தாலுமே வந்து மிஷின்ஸ் ஒர்க் ஆகுது. ஸோ அப்ப பார்த்தோம்னா, இந்த வேரியேஷன்ஸ் வந்து கட் ஆகுது. இந்த 8 மாசம், 4 மாசம் அதெல்லாம் போய் த்ரூ அவுட் த டே அண்ட் டே அவுட் வி ஆர் ஸ்டார்ட்டட் வொர்க்கிங் ஆன். அண்ட் வென் கம்ஸ் இன்டு தி இன்டர்நெட் எரா, அட்லீஸ்ட் அவங்களுக்காச்சும் வந்து 8 மணி நேரம் வேலை, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஒரு ஷிஃப்ட்ஸ் இருந்தது. பட் இந்த இன்டர்நெட் எரா, ஐடி இண்டஸ்ட்ரியில வேலை செய்றவங்களா இருக்கட்டும், இல்லன்னா கிரியேட்டிவ் ஒர்க்ல வேலை செய்றவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டைமே கிடையாது. எப்ப வேணா வேலை செய்யணும். இந்த லேப்டாப் வந்ததுலருந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் வந்ததுலருந்து வீட்டுக்கு ஈவன் வந்தா கூடமே நம்மள வந்து கனெக்ட் பண்ணி, "அத கனெக்ட் பண்றியா? அத பார்க்குறியா?" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, ஈவன் இந்த இண்டஸ்ட்ரியல் எரால பார்த்தீங்கன்னா, கார்ல் மார்க்ஸ் மாரி ஒரு அந்த மாரி ரெவல்யூஷனரிஸ்ட்லாம் உள்ள வந்துட்டு, கம்யூனிசம் உள்ள வந்தது. அதனால ஒரு பாலிசிஸ் உள்ள வந்தது. 8 மணி நேரம் தான் வேலை செய்யணும். அதுக்கு மேல வேலை செஞ்சா ஓடி. அதுக்கு காசு தரணும். அப்படின்ற மாரி ஒரு விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. பட் இந்த இண்டஸ்ட்ரியல் எரா இன்டர்நெட் எரால பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாலிசியே கிடையாது. ஈவன் நீங்க யூனியன் கூட வைக்க முடியும். யூனியன் வச்சீங்கன்னா உங்கள வேலைய விட்டு தூக்கிடுவாங்க. ஸோ அந்த மாரி ஒரு விஷயத்துல தான் வந்துட்டு, இந்த மாரி புக் எல்லாம் படிச்சு, இனி நம்மள காப்பாத்துறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. பிகாஸ் பீப்பிள் ஆர் பிகமிங் கிரீடி அண்ட் தே ஆர் ஸ்குவீசிங் அஸ். நாலேட்ஜ் ஒர்க்கரா இருக்கட்டும், இல்ல வேலை செய்றவங்கள வந்து எப்படி ஸ்குவீஸ் பண்றாங்க. ஈவன் த டாக்ஸேஷன் விச் வி ஹேவ் எவ்வளோ வந்து குரூயலா இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ தேர் இஸ் நோ அதர் கோ. நம்மளே தான் நம்ம காப்பாத்திக்கணும். ஸோ அப்போ எப்படி காப்பாத்திக்க முடியும்? அதுக்குன்னு நம்ம வேலைய விட்டுலாம் போயிட முடியாதுல்ல. ஸோ அதையும் நம்ம பார்ப்போம். ஒரு கட்டத்துல வந்து நெறைய பேர் வேலையெல்லாம் விட்டாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. பிராக்டிகலா இருக்கணும் அப்படின்னும்போது, இதுக்குள்ளேயே தான் நம்ம இருக்கணும். ஆனா இருக்கும்போதே நம்மள எப்படிலாம் வந்து க தக்க வச்சுக்கலாம் அப்படின்றது தான் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ஆஸ் ஐ இந்த இந்த ரிசர்ச் மூலியமா என்ன நம்ம கத்துக்கணும் அப்படின்னா, வென்எவர் எவல்யூஷன் ஹேப்பன்ஸ். ஸோ நம்ம வந்து ஹண்டர் கேதரரா இருந்து அதுக்கப்புறமேட்டு ஏதோ ஒரு காரணம். அது வந்து நாடோடிகளா இருக்கும். ஒரு நிச்சயற்ற தன்மையா இருக்கு. எப்பயுமே ஃபுட் கிடைக்க மாட்டுது. ஒரு சேஃப்டி இல்ல அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து ஒரே ஊர்லயே தங்கி நம்ம வந்து பொழப்ப ஓட்டணும் அப்படின்னு அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அங்க இருந்து பல பிரச்சனைகள் இருக்கு. பல அப்ரஷன்ஸ்லாம் இருக்கு. அப்படின்னு ஒரு ஆட்டோமேஷன் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு நெறைய நம்ம ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சதுனால இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்தது. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹியூமானிட்டிய வந்து மேன்மைப்படுத்திக்கணும். நம்ம அதே ஸ்டேட்ல இருந்துறக்கூடாது. அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயி நம்மளோட ஸ்டேட்ட வந்து வளர்த்துக்கணும். அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம எவால்வ் ஆகுறோம். அந்த மாரி வந்து இன்டர்நெட் எவல்யூஷன் நடக்கும்போது, நம்ம இன்னும் ஒரு பக்கத்துல எவால்வ் ஆனோம். ஈவன் இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் செஷன்ல நான் சொன்னேன். ராஜாக்கள்லாம் எந்த மாரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்களோ, அந்த வாழ்க்கைய விட நம்ப இப்போ ஆவரேஜ் பெர்சன் காமன் மேனா இருக்கிற நம்ப வந்து 10 மடங்கு நம்ம வந்து சுகமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ராஜா வந்து முன்னாடி இருந்தார். 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா இருந்தாரு அப்படின்னா, அவருக்கு கிடைக்காத சலுகைகள்லாம் இப்ப நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ நெனச்ச நேரத்துல நம்ம ஏரோப்ளேன்ல பறந்து போயிடலாம். வண்டிய முறுக்கிட்டு போயிடலாம். ராஜான்னா வந்து குதிரையில தான் முடியும். எவ்வளவு நாள் கழிச்சு போவாரு. பிளேக் வரும். நம்ம இப்ப வேக்சின் போட்டுக்கிறோம். அந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து இந்த கண்டுபிடிப்புனால நம்ம வந்து சுகமா வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றது ஒரு கூற்றா இருந்தா கூட, அந்த ஃபிளிப் சைட் நம்ம எதுக்காக வந்து இந்த விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சோமோ, அதுவே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பர்ன் டவுன் ஆகி, ஒரு டிப்ரஷனுக்குள்ள போயி, எதுக்காக நம்ம வேலை செய்றோம்னு புரியாம வந்து வேலை செஞ்சு, அந்த ட்ராப்க்குள்ள வந்து நம்ம மாட்டிட்டு முழிக்கிறோம். ஸோ வித் திஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வந்து ஹண்டர் கேதரர்ஸே ஜாலியா இருந்திருக்காங்க. லீஷரா இருந்திருக்காங்கன்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம வந்து, நம்மளுமே வந்து மீனிங்ஃபுல் லைஃப் லீட் பண்ணணும் அப்டின்னா, சில விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்டின்றத பார்ப்போம். ஸோ இப்ப எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ ஹவ் டு இம்ப்ளிமெண்ட்? லெட்ஸ் ஜம்ப் டு தி ஆக்ஷன் ஐட்டம்ஸ். ஸோ ஆஸ் ஐ செட் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கோல் வந்து செட் பண்றோம்ல. அந்த இம்பார்ட்டன்ட் கோல் வந்து ரொம்ப ஆம்பிஷியஸ் டைம்லைனா இல்லாம, வி ஷுட் டேக் லாங்கர் டைம் ஃப்ரேம். ஸோ அந்த மாரி லாங்கர் டைம் ஃப்ரேம் வைக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வி வில் பி ரிலாக்ஸ் ஸ்டேட்ல வந்து நம்ம வந்து அத வந்து அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணும்போது, நம்ம டே டு டே லைஃப் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம எக்கச்சக்க டாஸ்க்க வந்து உள்ள போட்டிருக்கிறதுனால தான் நம்ம வந்து பர்ன் டவுன் ஆயிடுறோம். அந்த மாரி இல்லாம நம்ம வந்து ஒரு பெரிய டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம வந்து உழைக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப லீஷரா நம்ம வந்து வேலை செய்யலாம். அப்போ நம்ம வந்து பிரேக் வச்சுக்கிறது, வெக்கேஷன் போறது, கலீலியோ மாரி வேற வேற விஷயங்கள்லாம் கத்துக்கிறதுன்றது சாத்தியம்லாம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிக்ட் டைம்லைன் இல்லாம ஒரு கன்சிடரபிள் லாங்கர் டைம்லைன் இருந்தா மட்டும் தான் நம்மளால வந்து அதெல்லாம் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஏன் வந்து இந்த லாங்கர் டைம்லைன் வந்து வச்சுக்க மாட்றாங்க? ஏன் பயப்படுறாங்க மக்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒண்ணு காம்படிஷன். இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, லா ஆஃப் லீஸ்ட் எஃபோர்ட் நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம்.
ஏன்னா ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து எடுத்து செஞ்சோம்னா ஒரே மூச்சுல செஞ்சிடணும். அதை விட்டுட்டு நம்ம பிரேக் போயிட்டு வந்தோம் அப்படின்னா வந்துட்டு கஷ்டமான வேலையை வந்து திரும்பியும் நம்மளால வந்து வரத்துக்கு வந்து நம்மளோட பிரெயின் வந்து ஒத்துக்காது. அப்படின்றது வந்து நம்ம தட்ஸ் ஹவ் அவர் பிரெயின் ஒர்க்ஸ்ல. ஸோ ஒரு 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 கேப் விட்டுட்டோம் அப்படின்னா திரும்பியும் வந்து அதுக்குள்ள வர முடியாது அப்படின்றது தான் வந்து பயம். அந்த பயத்தை வந்து விட்டுறக்கூடாதுன்றதுக்காக எப்பாடு பட்டாலும் அந்த வேலையை முடிச்சிடு அப்படின்றது தான் நம்ம சின்ன வயசுல இருந்தே போதிக்கப்பட்டு போதிக்கப்பட்டு நம்ம வந்து அப்படியே வந்து நம்பிட்டு உட்காந்துருக்கோம். சோ இது உண்மைதான். ஆனா இதுல இருந்து வெளியில வரதுக்கெல்லாம் என்னென்ன வழிகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கதான் அந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். நம்மளே சொன்ன மாதிரி வின்டர் சீசன்ல ஃபார்மர்ஸ் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க வந்து அறுவடை படுற நேரத்துல வந்து திடீர்னு வந்து நம்ம எழுந்து அவ்வளவு பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம உடம்பு வணங்காது. அதனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஊரே கூடி தேர் இழுக்கலாம் வா அப்படின்னு சொல்லி கொண்டாடி, அதுக்கு ஒரு எமோஷன்ஸை கொண்டு வந்து அதுக்கு ஒரு மீனிங்கை கொடுத்து எல்லாரும் வந்து கூடி செலிப்ரேட் பண்ணி, அதுக்கப்புறம் தை பிறந்தால் வழி பிறக்கும் இப்ப இறங்கி வேலை செய். அது வந்து ஜாலியா என்ஜாய் பண்ற ஒரு ஃபெஸ்டிவல் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் மீனிங்ஃபுல்லா நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இன்னி இறங்கி நீ வந்து வேலை செய்யு அப்படின்றது தான் அதோட அர்த்தம். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து ரன்னிங் கம்யூனிட்டியில் இருக்கோம். இப்போ நான் ஒரு 2 மந்த்ஸா ரன் பண்றது இல்ல. ஸோ இப்போ நான் யோசிப்பேன். இன்னைக்கு காலையில கூட நான் வந்து யோசிச்சேன். ஓகே இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. பட் சம்ஹவ் வந்து நான் இந்த பிபிடி போடணும், இல்ல நான் வந்து இது பண்ணணும் அப்படின்னு ஒரு சப்பசாக்கு சொல்லி நான் என்ன பண்ணிடுவேன்னு பார்த்தீங்கன்னா அது ஓடாமையே வச்சிருக்கேன். பிகாஸ் அகைன் லா ஆஃப் லீஸ்ட் எஃபர்ட். நான் விட்டுட்டேன். திரும்பி அதை பிடிக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. இதை எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எங்க கம்யூனிட்டிலே வந்து 10x5 சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் பண்ணுவாங்க. 10 நாள் தொடர்ச்சியா 5 கிலோமீட்டர் ஓடணும். 10x10 10 நாள் தொடர்ச்சியா 10 கிலோமீட்டர் ஓடணும். அந்த எண்ட் ஆஃப் தட் டே வந்து தே வில் கிவ் சம் மெடல்ஸ் அண்ட் இது கொடுத்து ஜாலியா வந்து எல்லாம் பண்ணுவோம். இது வந்து எல்லாரும் சேர்ந்து ஓடுவோம். குரூப்பா ஓடுவோம். 100 பேர் 50 பேர் சேர்ந்து சேர்ந்து ஓடுவோம். அப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் வந்து இழுத்துன்னு போவாங்க. 2 நாள் நான் பண்ணிட்டேன், 3வது நாள் எனக்கு வந்து லெத்தாஜிக்கா இருக்கு அப்படின்னா எங்க டீமே நீ இழுத்துட்டு போவோம். அந்த 10 நாள் நான் ரிச்சுவல் நான் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்துட்டு அகைன் அந்த ரன்னிங்கோட அந்த இம்பார்ட்டன்ஸ் எனக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அதோட தாக்கம் எனக்கு வர ஆரம்பிக்கும் போது ப்ராபபிலிட்டி ஆஃப் கண்டினியூங் தட் ரன்னிங் வந்து அந்த 10x5 அப்புறம் ரொம்ப அதிகம். நானுமே அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். எப்பெல்லாம் 10x5 நான் ஓடுறேனோ நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதுதான் பவர் ஆஃப் ரிச்சுவல். ஸோ இந்த மாதிரி கலெக்டிவ் அட்வைசஸ், இந்த கலெக்டிவ் ரிச்சுவல்ஸ்லாம் எதுக்காக பண்றாங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் கேப்புக்கு அப்புறம் திரும்பியும் நீ வந்து பேக் டு ஃபார்ம் வரணும் அப்படின்றதுக்காக தான் பண்றாங்க. ஸோ இஃப் வி ஹாவ் சர்டைன் செட் ஆஃப் தட் சார்ட் ஆஃப் ரிச்சுவல்ஸ் நம்மளுக்கு வந்து பயப்பட தேவையில்லை அப்படின்றது தான் இதோட சாராம்சம். சரி, டேக் அ லாங்கர் டைம்லைன் சொல்லிட்டேன். லாங்கர் டைம்லைன்னா 5 வருஷமும் லாங்கர் டைம்லைன் தான். 10 வருஷம் 15 வருஷம் காப்பர்னிக்கஸ் மாதிரி 40 வருஷம் கூட பண்ணலாமா? அதெல்லாம் ப்ராக்டிக்கலா ஒர்க் ஆகுமா அப்படின்றது வந்து கேட்குற கேள்வி வந்து நியாயமான கேள்வி. ஸோ அப்போ அதுக்கு ஒரு நம்பர் தரணும் அப்படின்னா வந்துட்டு சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த 1 வருஷத்துல இந்த வேலையை நான் முடிக்க போறேன் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா பிளைண்டா டபுள் பண்ணுங்க அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. ஸோ 1 இயர் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா டூ இட் இன் 2 இயர்ஸ். 2 இயர்ஸ் நினைச்சீங்கன்னா டூ இட் இன் 4 இயர்ஸ். இந்த பிசினஸ் நான் 5 இயர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ண போறேன்னு நினைச்சீங்கன்னா யூ ஹாவ் த டைம் லைன் ஆஃப் 10 இயர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சொல்றாரு. ஏன் அப்படின்னா ஆஸ் பர் தி ரிசர்ச் ஹியூமன் ஆர் நாட் கிரேட் இன் எஸ்டிமேட்டிங் தி டைம் ரெக்யர்ட் ஃபார் தி காக்னிட்டிவ் டாஸ்க். நம்ம வந்து ஒரு வீடு கட்ட போறோம் அப்படின்னா வந்துட்டு ஓகே இத்தனை ஆட்களை வச்சு நம்ம இத்தனை ரிசோர்சஸை போட்டு நீங்க வந்து இந்த ஃபண்டை கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து 6 மாசத்துல கட்டி கொடுத்துட்றேன், 1 வருஷத்துல கட்டி கொடுத்துட்றேன். இந்த ஃபேக்டர்ல ஏதாவது ஒண்ணு நீங்க கட் பண்ணீங்கன்னா அது வந்து இத்தனை வருஷத்துக்கு நீடிக்கும் அப்படின்றது வந்து இந்த பிசிக்கல் டாஸ்கை வந்து நம்ம அழகா ஃபார்முலா போட்டு சொல்லிடலாம். ஆனா இதுவே வந்து ஒரு காக்னிட்டிவ் வேலையை பண்ணும் போது வந்து பயங்கர இடன் ஃபேக்டர்ஸ் உள்ள வரும், நிறைய நம்ம சர்ப்ரைசஸ் எல்லாம் உள்ள வரும். அதனால நம்ம வந்து ஒரு விஷயத்தை எடுக்கும் போது அந்த ஜோஷ்ல என்ன பண்ணிடுவோம்னா வந்து ஆர்வமா வந்து இந்த நாள் நான் முடிச்சிட்டேன், இந்த 2ஆம் நாள் முடிச்சிட்டேன் அப்படின்னும் போது நம்ம மனக்கோட்டை கட்டுவோம். இதே மாதிரி நம்ம எல்லா நாளும் இருந்துருவோம், அப்போ வந்து 6 மாசத்துல முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இறங்கிதான் நம்ம ஆரம்பிப்போம். நடுவுல நம்மளோட ப்ரையாரிட்டி மாறும், நிறைய விஷயங்கள் டிபெண்டன்சிஸ் ஆகும் போது என்ன ஆகும்னா ஒரு கில்ட் ஃபார்ம் ஆகும். அங்கதான் நம்ம வீக்கெண்ட் ஸ்ட்ரெச் பண்ணி ஒர்க் ஆரம்பிப்போம். மற்ற நம்ம டீம் நம்ம கீழே இருக்கிறவங்க எல்லாரையுமே வந்து ப்ரெஷர் போட ஆரம்பிப்போம். இந்த விஷயம்லாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சரியா எஸ்டிமேட் பண்ண தெரியல. இதுதான் வந்து உண்மை. இது வந்து பெரிய பெரிய எம்பிஏ முடிச்சுட்டு இருக்கிற சிஇஓஸுமே வந்து இந்த தப்புலாம் செய்யறாங்க. ஸோ நீங்க வந்து டபுள் த டைம் லைன் பிளைண்டா பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. மோர் த டைம் லைன் நேச்சுரல் பேஸ் உண்டாகும். ஸோ லாங்கர் டேர்ம் நீங்க வைக்கிறதுனால என்ன ஆகும்னா சப்போஸ் இஃப் யூ ஆர் டேக்கிங் பிரேக் அண்ட் கோயிங் ஃபார் சம் அதர் ப்ராஜெக்ட்ஸ் போனா கூடமே இப்ப திடீர்னு ஒரு பொறி தட்டுது, திடீர்னு வந்து நீங்க பிளாக் ஆன ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து தெளிவு பிறக்குது அப்படின்னா அகைன் யூ கேன் கம் பேக் அண்ட் சி ஓகே இப்ப இதை போட்டு பார்ப்போமா அப்படின்றது வந்து ஷாலோ ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். டீப் ஒர்க், ஷாலோ ஒர்க். அந்த ஷாலோ ஒர்க் பண்றதுக்கான அந்த
ஒரு நெசசிட்டி கூட எப்போ வரும்னா இஃப் யூ ஹாவ் தி மோர் டைம் லைன். ஸோ இதெல்லாம் தான் இதோட பாசிட்டிவிட்டி. ஸோ ஆல்வேஸ் டபுள் தி டைம் லைன். ஸோ ஓகே, நான் டபுள் பண்ணிட்டேன், வாட் நெக்ஸ்ட் அப்படின்னும் போது as I already told you, even if you limited the goals, even if you double the timeline, it doesn't work out if your daily task, நீங்க டெய்லி பண்ற டாஸ்க் வந்து கம்ப்ளீட்டா ஜாம் பேக்டா இருக்கிற பட்சத்துல எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நம்மளோட டெய்லி டாஸ்க்கு கண்டிப்பா கம்மி பண்ணி தான் ஆகணும். ஸோ டூ ப்ரையாரிட்டைஸ், எழுதுங்க 1 2 3 4 5 எல்லாமே எழுதிட்டு இதுல டாப் 2 என்னவோ அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க லிமிட் பண்ற பட்சத்துல யூ வில் ஹாவ் மோர் டைம் இன் எ டெய்லி ஒன் டேல உங்களுக்கு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து உங்களுக்கு அவைலபிள் டைம் இருந்தா மட்டும்தான் யூ கேன் திங்க், யூ கேன் பி கிரியேட்டிவ். அந்த நேச்சுரல் பேஸ் வரதுக்கான சாத்தியக்கூறுகள்லாம் உங்களை டெய்லி லைஃப்ல வந்துட்டு கண்டிப்பா யூ நீட் டு லிமிட் யுவர் டாஸ்க். ரெடியூஸ் தி நம்பர் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸ். சும்மா கேலண்டர் ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க, ரெடியூஸ் இட் டு ஹாஃப். ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் போங்க. அண்ட் பிளாக் டைம் ஃபார் த டீப் ஒர்க். டீப் ஒர்க் பத்தி நம்ம ஆல்ரெடி சேம் ஆத்தர் வச்சு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த டீப் ஒர்க்கு நீங்க வந்து டைம் அலோகேட் பண்ணணும். எக்காடு பட்டாவது அந்த டைம் வந்து அன்டச்சா இருக்கணும். அண்ட் ஈவன் இஃப் யூ டூ திஸ் பிளான், சம்டைம்ஸ் அந்த பிளான்ஸ்லாம் ஃபிளாப் ஆகும். ஸோ ஃபர்கிவ் யுவர் செல்ஃப் அண்ட் தென் கம் பேக் டு தி ட்ரஸ்ட் த ப்ராசஸ். பி ஃபிளெக்சிபிள். நீங்க வந்து மாத்துங்க. பிளான் ஏ ஒர்க் ஆகணும்னா பிளான் பி ஒர்க் ஆகணும்னா பிளான் சி. இதெல்லாம் நீங்க வந்து பி ஃபிளெக்சிபிள் அண்ட் அக்செப்ட் அண்ட் மூவ் ஆன். இந்த நீங்க டைமே இல்ல, ரொம்ப நீங்க ஜாம் பேக்கடா இருக்கீங்க அப்படின்னா வி நெவர் திங்க் ஆஃப் பிளான் பி பிளான் சி. அதெல்லாம் திங்க் பண்றதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. கடிவாள கட்டின மாதிரி ஒரே வழியில தான் நம்ம போவோம். அண்ட் சீசனல் அப்ரோச் வச்சுக்கலாம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சரல் ஃபார்மர்ஸ்க்குலாம் வந்துட்டு அந்த சீசன்ஸ் இருக்கு. பட் ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் ப்ரொஃபஷனல் லைஃப், இப்போ நம்ம ஐடிலேயோ இல்லை வேற நான் சொன்ன அந்த நாலேஜ் ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாருமே வந்து சீசனல் ஒர்க் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் எவல்யூஷன் படி நம்ம ஒர்க்கிங் லைஃப் வந்து இட்ஸ் க்ளோஸ்லி டைட் அப் வித் தி அக்ரிகல்ச்சரல் எரா. அந்த 10-15 வருஷம் நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணி ஒரு விஷயம் வந்தோம் பார்த்தீங்களா, மத்தியானம் தூங்கணும், நைட்டு 8 மணி நேரம் தூங்கணும், அதுக்கப்புறம் இப்படிலாம் ரெஸ்ட் எடுக்கணும், நம்ம நடக்கணும், உட்காரக்கூடாது, ஏன் நம்மளுக்கு முதுகுவலி வருது, ஏன் மூட்டு தேயுது, இதெல்லாம் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் ஒர்க் லைஃப் வந்து இட்ஸ் க்ளோஸ்லி இன்டர்ட்வைன்ட் வித் தி அக்ரிகல்ச்சரல் எரா. ஸோ அப்ப அந்த அக்ரிகல்ச்சரல் எரால வந்துட்டு எப்படிலாம் வேலை செஞ்சாங்களோ அப்படிதான் நம்ம வந்து உடம்பு வந்து வாகு அப்படிதான் இருக்கு. ஸோ அப்போ அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம வந்து வேலை செய்யணுமே தவிர்த்து, தோ வி ஹாவ் தி டெக்னாலஜி வி காண்ட் சிட் டுகெதர் ஒரு தூங்காம வேலை செய்யறது, இதெல்லாம் நம்மளால வந்து பண்ண முடியாது. பண்ணோம் அப்படின்னா அதுக்கு விளைவு தான் நம்ம சீக்கிரமா இந்த மாதிரி பிசிக்கல் ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் வரதுக்கான ரீசன் இந்த எவல்யூஷன் தான். ஸோ ஒர்க் வித்தவுட் வேரியேஷன்ஸுமே வந்து எவல்யூஷன் படி தப்பு தான். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இஃப் யூஆர் ஆண்டர்பிரனர், இல்லை நீங்க வந்து இண்டிவிஜுவலா நீங்க வந்து ஃப்ரீலான்ஸ் பண்றீங்க, இல்லை உங்க டீம் நீங்க தான் ஓனர், உங்களுக்கு கீழே ஒரு 10-15 பேர் இருக்காங்க அப்படின்னா வந்து யூ கேன் டூ தீஸ் திங்ஸ். லோ இம்பாக்ட் ப்ராஜெக்ட். சப்போஸ் நீங்க வந்து ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் 8 மாசம் வேலை செஞ்சிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து நீங்க லோக்கி ப்ராஜெக்ட் வந்து நீங்க எடுத்துக்கலாம். வேற ஒரு கொலாபரேஷன்ஸ் இல்லைனா வந்து மீட்டிங்ஸ்லாம் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து நீங்க வந்து அந்த வேரியேஷன்ஸ் காட்டிட்டு அகைன் யூ கேன் கோ பேக் டு தி phase 2 ஆஃப் தட் இன்டென்ஸ் ப்ராஜெக்ட் ஆர் நியூ ப்ராஜெக்ட் போகலாம். அந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா அப்படின்னா நீங்க இந்த மாதிரி வந்து வேரியேஷன்ஸ் வந்து வச்சுக்கலாம். தி கீ ஹியர் இஸ் டு டிஃப்ளெக்ஷன் ப்ராஜெக்ட். எதுக்காக அப்படின்னா வந்துட்டு நம்ம எப்பயுமே வந்து ஒரு ப்ரெஷர்லேயே இல்லாம இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எப்படி அக்ரிகல்ச்சரல் டைம்ல வந்து அவங்க வேரியேஷன் வச்சாங்களோ அதே மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம அது கிரேட் ரெசிக்னேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 இயர்ஸ் முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். கோவிட் டைம்ல லாக்டவுன்ல வந்து கொத்தா எல்லாரும் வந்து வேலையை விட்டாங்க. முக்கியமா யூஎஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சம்பந்தமே எல்லாம் வேலையை விட்டாங்க. ஏன் அப்படின்னா பாத்தீங்கன்னா வந்து டியூ டு திஸ் பர்ன் டவுன் தான். எக்கச்சக்கமா வேலை செய்யறோம், டைம் பார்க்காம வேலை செய்யறோம். திரும்பி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம கூடவே இருந்தவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. நம்ம லவ்ட் ஒன்ஸ் எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. அவங்களுக்கு நம்மளால வந்துட்டு பார்க்க முடியல, ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போக முடியல, ஒரு ரிச்சுவல் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமான ஒரு டைம்ல தான் நம்மளாம் இருந்தோம். ஸோ பீப்புள் ஃபெல்ட் தட் வி ஆர் லீடிங் அ மீனிங்லெஸ் லைஃப். தட் வாஸ் எ ரிவிலிங் ஃபேக்டர். அவங்க அந்த அந்த ஸ்டேட்டை பார்க்கும் போது நான் எதுக்காக காசு சம்பாதிக்கிறேன், எதுக்காக ஓடுறேன், மீனிங்லெஸ்ஸா இருக்கு அப்படின்னும் போது என்ன பண்றாங்கன்னா துணிஞ்சு அந்த வேலையே விட்டுட்டாங்க. எல்லாரும் கொத்தா வேலையை விட்டாங்க. தட்ஸ் கால்ட் குவைட் குவிட்டிங் அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் திஸ் ஸ்லோ ப்ரொடக்டிவிட்டி புக்கோட
இன்ஸ்பிரேஷனே வந்து இந்த கிரேட் ரெசிக்னேஷன் தான். நானும் சதீஷ் எல்லாமே வந்து கால் நியூபோர்ட்டோட அவரோட பாட்காஸ்ட்லாம் கேட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் தான் நாங்களே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அப்போ என்னென்னலாம் அவர் பார்த்தாரு, இதை வந்து வேலையில இருக்கும் போதே நம்ம சரி செய்யலாமே. ஸோ ஆல் தே நீட் இஸ் திஸ் சீசனபிலிட்டி. சீசனாலிட்டி வந்தாலே வந்து பீப்புள் ஒன்ட் ஃபீல் திஸ் பர்ன் டவுன். They will, spend their energy and time towards their family. அவங்களுக்கு பிடிச்ச அந்த ஹாபிஸ் அண்ட் பேஷன்ஸ்க்கும் அவங்க வந்து அவங்களோட இருக்கிற வேலை, அவங்க எம்ப்ளாயர்ஸ் வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இட்ஸ் அ வின்-வின் சிச்சுவேஷன் ஃபார் போத் எம்ப்ளாயர் ஆஸ் வெல் அஸ் தி எம்ப்ளாயி அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். நியூ நார்மல் அப்படின்னு சொன்னாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் நியூ நார்மல், ஹைபிரிட் தான் நியூ நார்மல் சொன்னாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இப்போ என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை பேருக்கு இப்போ வந்து அந்த பேண்டமிக் லாக்டவுன் லைஃப் ஞாபகம் இருக்குன்னே எனக்கு தெரியல. என்னோட ஆஃபீஸ்லாம் 5 நாள் வர சொல்லிட்டாங்க. அன்பார்ச்சுனேட் தட் இஸ். முக்கியமா வந்து விமன் எம்ப்ளாயி ஆஸ் வி டிஸ்கஸ் இன் தி கிளாடாவோட ரிசர்ச் படி நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெரி அன்பார்ச்சுனேட். நான் வந்து பார்க்குறேன் என்னோட கொலீக் எப்படி வந்து வேதனைப்படுறாங்க குழந்தையெல்லாம் வச்சுக்கிட்டு. அவங்க தான் வந்து when I compare with the male employee versus female employee ரொம்ப அன்பார்ச்சுனேட் ஆஃப்டர் திஸ் கோவிட். இந்த ப்ரீ பேண்டமிக் லெவலுக்கு கொண்டு போறேன்றதுனால வந்து அவங்களோட லைஃப் தான் ரொம்ப பத்தட்டிக்கா போயிட்டு இருக்கு. ஸோ இதுல இருந்தெல்லாம் நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா வந்துட்டு we need to see to that இந்த சீசனல் அப்ரோச் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. having said this, நான் ஒரு ஐடி கம்பெனில மாத சம்பளத்தில் இருக்கேன். இப்போ இவரு சொன்ன அந்த சீசனல் அப்ரோச் என்னால வச்சுக்க முடியாது. ஐ கான்ட் செலக்ட் த ப்ராஜெக்ட். இது லோக்கி ப்ராஜெக்ட் நான் வேலை செய்யறேன் சார், என்னால இந்த ப்ராஜெக்ட்ல வேலை செய்ய முடியாதுன்ற ஆப்ஷன்ஸ்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்குலாம் இது செட் ஆகாது, கண்டிப்பா செட் ஆகாது. அப்போ வாட் இஸ் தி ஆல்டர்னேட்டிவ் ஃபார் தெம்? ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மால் சீசனாலிட்டியை வந்து அவங்க வச்சுக்கலாம். ஈவன் திஸ் வீக்கெண்ட் கேப், சாட்டர்டே சண்டே நம்ம லீவ் விடுறோம் பார்த்தியா, அதுவுமே ஃபார் தி சீசனாலிட்டி தான். மண்டே டு ஃப்ரைடே நம்ம வந்து உழைக்கிறோம், 12 மணி நேரம் 13 மணி நேரம் உழைக்கிறோம், வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் உழைக்கிறோம். ஈவன் என்னோட ஜூனியர்லாம் ஒருத்தர் இருக்கான், ப்ரோ எப்படி நீங்க இந்த ப்ரொடக்டிவிட்டி புக் படிக்கிறீங்களே, நான் இப்போ பயங்கரமான ஒரு ப்ரெஷர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கேன், வேற எதனா டிப்ஸ் அந்த புக்ல சொல்லியிருக்காரா சொல்லுங்க அப்படின்னு போன வாரம் கூட கேட்டான். ஸோ திஸ் இஸ் ஓப்பன்லி எவ்ரி ஒன் ஆர் இன் தி வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் தான் லீட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆல் தி நாலேஜ் ஒர்க்கர்ஸ். ஸோ அப்போ ஈவன் சாட்டர்டே சண்டேஸ் ஏன் வந்து நம்மளுக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா, ஆஸ் ஐ செட், டியூ டு திஸ் டைட் டைம் லைன் நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம சாட்டர்டே சண்டே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். வீட்டில் குழந்தைய பார்த்துக்க முடியல, நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ண முடியல. ஸோ அப்போ என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நோ மீட்டிங் மண்டே செட் பண்ணுங்க. ஸோ மண்டே ப்ளூ அப்படின்னுவோம்ல, நாளைக்கு மண்டே தான், மண்டே ப்ளூ நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஏன் அப்படின்னா வந்துட்டு ஐயோ நாளைக்கு மீட்டிங்கு, அது அவன் வந்து கேட்பான், அந்த ஆளுக்கு ஸ்டேட்டஸ் சொல்லணும், அந்த வேலையை நான் ஃப்ரைடே விட்டு போனேனே அப்படியே கிடக்குது, மண்டே எனக்கு தலையும் புரியல வாலும் புரியல, அதை எப்படி எடுத்து அதை நினைச்சாலே வந்து சண்டே ஈவினிங்கே கெட்டு போயிடும். ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் நீங்க சண்டே ஈவினிங்கே வந்து அலர்ஜி ஆயிடும் பிகாஸ் ஆஃப் திஸ் மண்டே ப்ளூ. அப்போ அதெல்லாம் வந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, நோ மீட்டிங் மண்டே வச்சுக்கோங்க. ஈவன் இஃப் சம்ஒன் ஆஸ்க்ஸ் ஓகே ஷால் வி கனெக்ட் ஆன் மண்டே அப்படின்னு சொல்லும் போது ப்ரொப்போஸ், இன்ஃபார்மலா ப்ரொப்போஸ் பண்ணுங்க, லெட்ஸ் கனெக்ட் டியூஸ்டே வச்சுக்கலாம், வெனஸ்டே வச்சுக்கலாம் அப்படின்னு பண்ணுங்க. தேர் இஸ் நோ ஹார்ம் இன் இட். இந்த மாதிரி சின்ன விஷயம் பண்றதெல்லாம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, உங்க வீக்கெண்ட்ஸ் கொஞ்சம் பிளசண்டா இருக்கும். தென் த டிரான்சிஷன் பிட்வீன் த வீக்கெண்ட் டு வீக் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்மூத்தா இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு மண்டே அந்த ப்ரெஷர் இல்லாம யூ கேன் ஸ்டார்ட் ஆஃப் தி வீக். தென் டியூஸ்டே வந்து உங்களுக்கு இன்னும் பெட்டரான ப்ரொடக்டிவிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஃப்ரைடே ஆப்வியஸ்லி வி நீட் டு ஷட் டவுன் ப்ராப்பர்லி. எந்தெந்த வேலையெல்லாம் முடிச்சோம், யாருக்காகலாம் மெயில் செக் பண்ணணும், எந்தெந்த வேலையை டெலிகேட் பண்ணணும், எந்தெந்த வேலையை நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளியர் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு கிளியர் ஷட் டவுன் ப்ராசஸ் இருந்தது அப்படின்னா வீக்கெண்ட் ஸ்ட்ரெச் பண்றது வந்து கிராஜுவலா டிக்ரீஸ் ஆகப்படும். ஸோ அந்த மாதிரி சில சீசனல் அப்ரோச்சஸ், இந்த மாதிரி ஸ்மால் சீசனாலிட்டி நம்ம வைக்கிறதுனால வி கேன் எஸ்கேப். நம்மள மாதிரி ஆட்கள்லாம் வந்து வி கேன் ஆல்சோ எஸ்கேப் வந்து பர்ன் டவுன். அவைல் த லீவ்ஸ் கொடுக்குறது எதுக்கு? அங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் வந்து அந்த பாலிசிஸ்லாம் இருக்கு. பட் ஆர் வி யூசிங் தட் ஒன்? நோ. அதனால எடுங்க, நம்ம கில்ட்டிக்கு போவே தேவையில்லை. ஸோ ஆஸ் வி டிஸ்கஸ் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட், இந்த மாதிரி எடுக்கிறதுனால, நான் 5 நாள் லீவ் எடுக்கிறதுனால எனக்கு அப்ரைசல்ல குத்தப்படுமா? பிகாஸ் ஆஸ் வி செட், இட்ஸ் அ வெரி காம்படிட்டிவ் வேர்ல்ட். நானும் இன்னொரு பையனும் வேலை செய்யறோம், ஒரே கிரேட்ல இருக்கும். நான் ஒரு 5 நாள் லீவ் எடுக்கிறேன், 5 நாள் லீவ் எடுக்காம வேலை செய்யறான் அப்படின்னா வந்து ஆப்வியஸா அவனுக்கு வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் ஏறதான் செய்யும். அவனுக்கு ஏ பேண்ட் கிடைக்கும், எனக்கு பி பேண்ட் கிடைக்கும். வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? ஐ மே லூஸ் சம் ஒரு 2000 3000 rupees per month நான் வந்து இழக்க நேரிடும் இந்த ஐக். லெட் இட் பி.
அந்த பேர்ன் டவுன் ஆகாம நான் வந்து என்னோட ஹாபீஸை நான் பர்சீவ் பண்றேன், என்னோட ஃபேமிலிக்கு நான் வந்து முக்கியத்துவம் தரேன் அப்படின்றதையும் நீங்க குவான்டிஃபை பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு அவர் லைஃப் வில் பி வெரி ஈஸி. தட்ஸ் வேர் வி வில் டேர்ன் த லைஃப். ஒரு ஒரு மெக்கானிக்கல் லைஃப் வந்து மீனிங்ஃபுல்லா லைஃபை கன்வெர்ட் பண்ணும்போது we will lose some monetary benefits. அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு we know நான் இது எதுக்காக பண்றேன், I know I am ready to sacrifice those brownie points அப்படின்றதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு if we do these sort of things, நம்ம ஆக்சுவலா நம்மளோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்கை வந்து நம்மளோட ஓன் பேஸ்லயே நம்ம கண்டினியூ பண்றதுனால we will do the very productive output. காம்படிஷன்ல முயல் ஆம கதை தான் அது. நம்ம தோக்குற மாதிரி இருக்கும், நம்ம வந்து லெத்தார்ஜிக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் வென் வி டெலிவர் திஸ் சூப்பர்ப் ப்ரொடக்டிவ் அவுட்புட், அந்த டைம்ல வந்து யூ வில் பி ரெகக்னைஸ்ட். நம்ம அப்ப என்ன விட்டோமோ அந்த அவுட்கம் பார்த்ததுக்கு அப்புறம் தே வில் கிவ் த மானிட்டரி. சூப்பர்ப்பா, இந்த வச்சுக்கோ உன்னோட போனஸை வெய்யி அப்படின்னு அவன் கொடுப்பான். அப்படி இல்லை அப்படின்னா we have always have the options of choosing other வேலை. எங்க நம்மளோட கிரெடிட்டை எவன் வந்து அக்செப்ட் பண்றானோ அங்க போகலாம். ஸோ வி டூ ஹாவ் தி சாய்ஸஸ். ஸோ அதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா வி ஷுட் டேக் கண்ட்ரோல் ஆஃப் அவர் லைஃப். அது இந்த மாதிரி இருந்ததுன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அப்பா இதெல்லாம் ஓகே, கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, பட் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏன்னா ஒரு இம்பார்ட்டன்டான கோல் நான் வச்சிருக்கேன், என் மேனேஜர் செட் பண்ணியிருக்கான், அது வந்து நான் தான் பண்ணணும், அது என்னோட வேலை. அப்போ நான் வந்து ஃபுல்லா இறங்கி டே இன் டே அவுட் வேலை செஞ்சா மட்டும்தான் இது வந்து பண்ண முடியும்னா நான் பண்ணி தானே ஆவேன். நீ சொல்ற மாதிரி நேச்சுரல் பேஸ்லாம் வந்து இங்க வச்சுக்க முடியாது. இது வந்து கேட்க வேணா நல்லா இருக்கும், ஆனா இது வந்து படாது. ஸோ நம்ம உள்ள இறங்கி வேலை செஞ்சா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கல்லா கட்டும். அதுதான் வந்து கரெக்டான வழி. இதுதான் எலான் மஸ்கும் சொல்றாரு அப்படின்னு வந்து சொல்றதுதான் வந்து பெரும்பான்மையான ஆட்கள் வந்து ஒத்துக்கிறாங்க. பட் ஆத்தர் வந்து அகைன் இஸ் டெல்லிங் தட் திஸ் இஸ் த மித். இந்த ஐடியாவை ஐ எம் ஸ்ட்ரைட் அவே ரிஜெக்டிங் இட். ஏன் அப்படின்னா எஸ் வி டூ நீட் டு ஸ்பெண்ட் அவர் டைம் அண்ட் எனர்ஜி ஆன் தி இம்பார்ட்டன்ட் ஒர்க். நம்ம வந்து டெடிக்கேட்டடா பண்ணா மட்டும்தான் அவுட்புட் கொடுக்கப்படும். தேர் இஸ் நோ அதர் சே இன் தட். பட் கண்டினியூஸா ஒரே ஸ்ட்ரெச்ல நான் ஃபுல்லா கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாதுங்க. எனக்கும் லைஃப் இருக்கு. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து டெய்லி என்னோட ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்பை நான் கொடுக்குறேன், இன்னொரு பார்ட் ஆஃப் லைஃப் ஐ நீட் டு டேக் த கண்ட்ரோல். அப்படி என்னோட நேச்சுரல் பேஸ்ல பண்ற மாதிரி இருந்தாதான் ஐ கேன் பிகம் அ கலீலியோ, ஐ கேன் பிகம் அ நியூட்டன், ஐ கேன் பிகம் தி கோப்பர்னிக்கஸ் ஆர் மேடம் கியூரி. இந்த மாதிரி ஆகலைன்னா கூட நம்ம எடுக்கப்பட்ட வேலையை நம்ம ஒழுங்கா பண்ணணும்னா எனக்கு டைம் ஃப்ரேம் எனக்கு வேணும். எனக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு, உங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு, உங்களோட ஸ்டைலை என் மேல போட்டுற முடியாது. ஸோ இட்ஸ் பிகாஸ் தட்ஸ் ஹவ் பார்ட் ஒன்ல நம்ம பார்த்தோம்ல, இட்ஸ் அ கக்னிட்டிவ் விஷயம் இது. இட்ஸ் நாட் அ பிசிக்கல் ஒர்க். அது வந்து நீங்க ஆட்டோனமஸ் பண்ணி நீங்க வந்து ஆட்டோமேட் பண்ணி ஜென்ரிக் ரூல்லாம் இங்க அப்ளை பண்ண முடியாது. ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் ஹேவிங் தர் ஓன் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். ஸோ அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க வந்து வழி நடத்தினா மட்டும்தான் தே கேன் பி ப்ரொடக்டிவ். அதனால இதெல்லாம் மித்து தான் அப்படின்னு அவர் வந்து போட்டு உடைகிறாரு. ஸோ லாஸ்ட், ஸோ ஒர்க் பொயட்டிக்கலி. ஸோ ஓகே எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து இடம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றோம்ல நம்ம. ஸோ என்ன ஒர்க் ஸ்பேஸ்ல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எபிலிட்டி ஆஃப் அவர் சரௌண்டிங் டு டிரான்ஸ்ஃபார்ம் அவர் காக்னிட்டிவ் ரியாலிட்டி. நம்ம என்னதான் நம்ம வந்து கிரியேட்டிவ் பர்சனா இருந்தாலுமே அந்த அட்மாஸ்பியர் மேட்டர்ஸ், எந்த இடத்துல இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் நம்மலாம் சினிமாலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு திடீர்னு வந்து கடல் நடுவில் உட்காந்து மியூசிக் போடுவாங்க, திடீர்னு ஒரு காட்டுப்பகுதிக்கோ இல்லைன்னா வந்து ஒரு மலைப்பிரதேசத்துக்கு போயிட்டு வந்து பாட்டு எழுதுவாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு தே வாண்டட் டு பிரேக், அந்த அவங்க இருக்கிற இடத்துல இருந்து அவங்க பிரேக் பண்ணி வெளியில போயிட்டாங்க. இது வந்து ஒரு ஒரு மண் சான்ற ஒரு படம் அப்படின்னா அது கதை அப்படின்னா வந்து அந்த மண்ணில இருந்து அவங்க வந்து யோசிக்கும் போது அவங்களால இன்னும் நிறைய உணர்ச்சி பொங்க வந்து ஒரு பாட்டை எழுத முடியும். ஸோ அதெல்லாமே வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா வந்து இதுதான். ஸோ நம்ம வந்து அந்த ஃபெமிலியாரிட்டி. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஏன் வந்து ஒர்க் ஆகாது, அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ சப்போஸ் இப்போ எனக்கு வந்து நிறைய வேலை இருக்கு, நான் வந்து ஃபோக்கஸ்டா ஒரு வேலை செய்யணும், எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஈவினிங்கே வந்து என் மேனேஜருக்கு வந்து நான் ரிப்போர்ட் பண்ணணும், நல்லா வந்து உட்காந்துட்டேன். ஆனா திரும்பி பார்த்தேன் அப்படின்னா வந்துட்டு இங்க வந்து சாமான் தேய்க்காம அப்படியே வந்து சிங்க்ல வந்து ஒரே கப்படிச்சிட்டு இருக்கு, இந்த சைடு வந்து லாண்ட்ரி பண்ணாம இருக்கு, பெருக்காம இருக்கு. ஸோ இது இந்த இந்த காட்சிகளும் நான் பார்க்கறேன். இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு காட்சிகள். அப்போ இந்த ஃபெமிலியாரிட்டியை வந்து இன்டியூஸ் பண்ற ஒரு விஷயம் தான் நம்ம வீடு.
எங்க திரும்பினாலும் என் பையன் அங்க அழுதுட்டு இருப்பான். நாளைக்கு எக்ஸாம் இருக்கும் பையனுக்கு. சொல்லிக் குடுக்காம உட்காந்துருப்பேன். அந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது, என்னால வந்து நான் நெனச்சா கூட அந்த ஃபோக்கஸ்டா வந்து எனக்கு வந்து அந்த நாலேட்ஜ் ஒர்க் பண்ணவே முடியாது. லாண்ட்ரிய முடிச்சுட்டு பண்ணிடலாமா? ஒரு மாப்ப போட்டு பண்ணிடலாமா? இந்த பையன சொல்லிக் குடுத்து பண்ணிடலாமா? இல்லன்னா கில்ட் உங்கள வந்து அடிச்சு தூக்கும். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் தான் வந்து இந்த ஃபெமிலியர் வந்து இட் வில் ட்ரை டூ ஸ்டீல் அவர் அட்டென்ஷன். ஸோ இதெல்லாம் தான் வந்து டிஸ்அட்வான்டேஜ் இன் தி வொர்க் ஃப்ரம் ஹோம். ஒய்ஃப்லாம் சொல்லுவாங்க, "வீட்ல இருந்தா நல்லா வந்து ரிசர்ச் பண்ண முடியல. நான் காலேஜுக்கு போனேன்னா ஐ வில் டூ பெட்டர்" அப்படின்லாம் சொல்லுவாங்க. இட்ஸ் 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 ஆல் பிகாஸ் ஆஃப் திஸ். அதனால வந்துட்டு ஏஸ்தெடிக்ஸ் டசன்ட் மேட்டர். அதாவது வந்து அ அப்படியே பளபள கண்ணாடி, ஏசி இந்த மாரி சோஃபா, இந்த மாரி செட்டு இது இருந்தா தான் நான் ப்ரொடக்டிவா இருப்பேன். அப்படி கிடையாது. தட் இஸ் ஆல்சோ எ மித். ஆத்தர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் வி நீட் டூ டூ இஸ் வி நீட் டூ பிரேக் திஸ் ஃபெமிலியாரிட்டி. இந்த ஃபெமிலியரான பிளேஸ விட்டு ஒரு இடத்துக்கு போனாலே போதும். நம்மளால வந்து வி கேன் பி ப்ரொடக்டிவ். அந்த இடம் வந்து பிரைம் பண்ற மாரி. சப்போஸ் நம்ம ஒரு ஸ்டடி ரூம் வந்து நம்ம போறோம், லைப்ரரி போறோம் அப்படின்னா, நம்மள சுத்தி வந்து புக்ஸ். அமைதியா உட்கார்ந்து படிப்பாங்க. அது எங்க நீங்க திரும்பி பார்த்தாலும் உங்களுக்கு டிஸ்ட்ராக்டே ஆகாது. ஒரே படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் தான் அங்க சுத்தி இருக்கும். இதெல்லாமே உங்களுக்கு பிரைம் பண்ணி என்ன பண்ணும்னா, நீங்க படிப்பு நல்லா படிக்கிறதுக்கான ஒரு இடம் தான் லைப்ரரி. கோயிலுக்கு போனீங்கனாலும் அதே மாரி தான் இருக்கும். சுத்தி சுத்தி பார்த்தீங்கன்னா, ஒரே சிலைகள், சிற்பம் இந்த மாரி தான் இருக்குமே தவிர்த்து, அங்க இருக்கிற அந்த மரம் கூட பார்த்தீங்கன்னா, அரச மரம்னு சொல்லுவாங்க. அந்த அரச மரத்துக்கு பின்னாடி ஒரு ஒரு கதை வச்சிருப்பாங்க. அந்த கதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, புனிதத்த சுத்தி தான் இருக்கும். நீங்க அங்க போய் எந்த ஒரு கதைய கேட்டாலும், இந்த சாமி ஏன் தெரியுமா இருக்கு? இது ஏன் தெரியுமா இருக்கு? இந்த பாட்டு ஏன் தெரியுமா இருக்கு? அப்படின்னு பார்த்து சுத்தி சுத்தி பார்த்தீங்கன்னா இதே. அப்போ அங்க இருந்து நீங்க வந்து ஒரு அந்த அந்த சாமி பக்தி அங்க இருக்கும். பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவேன். அப்ப என்னன்னா, இதெல்லாம் வந்து இந்த மாரி விஷயங்கள்ல வந்து நிரப்பி வைக்கிறதெல்லாம் என்ன ஆகும்னா, உங்களுக்கு அது அது மேல தான் நாட்டம் வரும். அதே மாரி தான் ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க அப்படின்னா வந்து, ஸ்டடி ரூம் ஒண்ணு இருக்கு அப்படின்னா, அத சுத்தி பிரைமிங். ஒரு ஸ்கூலுக்கு போறோம். ஏன் ஸ்கூலுக்கு போணும்? ஏன் வீட்ல இருந்தே படிக்க முடியாதா? அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் திஸ் பொயட்டிக்கா வந்து ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா, தேர் இஸ் சம் பிளேஸ், டெடிகேட்டட் பிளேஸ் தேவை. ஒய்? டு பிரேக் திஸ் ஃபெமிலியாரிட்டி. அங்க ஒரு டீச்சர் இருக்கணும். அப்பா, அம்மாவே சொல்லிக் குடுத்தோம் அப்டின்னா, பசங்க வந்து ஏமாத்த ஆரம்பிப்பாங்க. அது அப்பா, அம்மா தானே அப்டின்ட்டு. அப்ப அங்க ஒரு டீச்சர், ஒரு தேர்ட் பார்ட்டி வராங்க. அங்க ஒரு சொசைட்டின்னு ஒருத்தன் வராங்க. தே வில் பிரேக் த செயின். சோ இதனால தான் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவா என்ன வைக்கலாம்? அதுக்காக ஆஃபீஸ்க்கு நீங்க 5 நாள் கூப்பிடுறீங்கன்னா, அதுவுமே தப்பு தான். அப்போ யாரு டிராவல் பண்ணி போறது? அங்க தானே ஃபர்ஸ்ட்டு எல்லாரும் ஏன் குவிட் பண்ணாங்க? இந்த மாரி வந்து எங்களோட லைஃப்ப நீ நீ டிக்டேட் பண்ணாத. நாங்க வந்து உங்களுக்கு வேலை செய்றேன். ஆனா, ஃப்ரீ டைம என்ன வந்து வாழ விடுன்னு சொல்றதுனால தான் தே டிட் தி ரெசிக்னேஷன். அப்போ வொர்க் ஃப்ரம் ஹோமும் பிரச்சனையா இருக்கு. இதுவும் பிரச்சனையா இருக்குன்னா, வாட் இஸ் த மிடில் கிரவுண்ட்? கோ ஃபார் த ரிமோட் வொர்க் கல்ச்சர். வீடு பக்கத்திலேயே வந்து ஒரு ஆஃபீஸ் எடுங்க. அப்போ சின்ன சின்ன ஆஃபீஸஸ் விடுங்க. ராதர் தேன் இன்னும் கன்ஸ்ட்ரக்டிங் பிக் ஆஃபீஸஸ் அவுட்சைட் த சிட்டி பண்ணாம, அங்கங்க நெறைய சின்ன சின்ன ஆஃபீஸஸ் போடும்போது, அவங்கவங்க எங்கென்ன பக்கத்துல இருக்காங்களோ, அவங்க வீட்ட விட்டு வெளியில வந்து வேலை செய்வாங்க. வேலை முடிச்சு இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர்ல வீட்டுக்கு போற மாரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, புரொடக்டிவிட்டி இன்கிரீஸ் ஆகும். த ஸ்ட்ரேஞ்ச் இஸ் பவர்ஃபுல் ஈவன் இஃப் இட் இஸ் அக்லி. பிகாஸ் இட் இஸ் பிரேக்கிங் தி ஃபெமிலியாரிட்டி. ஸோ இந்த மாரி வந்து வொர்க் பொயட்டிக்கலி. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த பார்ட்ல வந்துட்டு சொல்லணும்னு நெனச்சேன். ஸோ ஐ ஜஸ்ட் குயிக்லி ரீகேப். ஸோ டூ யுவர் இம்பார்டன்ட் வொர்க் அட் யுவர் ஓன் பேஸ். அதுக்கு ஏத்த ரிச்சுவல்ஸ செட் பண்ணுங்க. அதுக்கேத்த வொர்க்ஸ் பிளேஸ செக் பண்ணுங்க. டூ வெரி பி ஷூர் தட் உங்களோட டெய்லி ஸ்கெட்யூல்ஸ் வந்து வெரி வெரி மினிமமா இருக்கணும். ஜாம் பேக்டா இருந்தீங்க அப்படின்னா நத்திங் வில் ஒர்க் அவுட். பிகாஸ் மோர் தி அவைலபிள் டைம் யூ ஹேவ், மோர் தி நேச்சுரல் பேஸ் யூ கேன் புட் ஆன் யுவர் பர்சீவிங் யுவர் இம்பார்ட்டன்ட் டாஸ்க். ஸோ வித் திஸ் ஐம் ஜஸ்ட் எண்டிங் மை செஷன் பார்ட் 2. அவர் என்ன சொல்ல, அந்த சீசனாலிட்டிய ஒரு எம்ப்ளாயரே குடுத்தா எப்படி இருக்கும்? அதுதான் வந்து அவரு அந்த கிரேட் ரெசிக்னேஷன் அப்போ அவர் பேசின விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு, நீங்களே குடுத்துறீங்கயா அந்த சீசனாலிட்டிய. மேக் ஷூர் தட் சம் ஆர் தி அதர் வே நீங்க என்னென்னவோ யோசிக்கிறீங்கல்ல. நீங்க திங்க் டாங்க்ஸ போட்டு யோசிங்க. ஒரு ப்ராஜெக்ட் ரன் பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு, எப்படி ஹவ் கேன் வி பிரிங் அப் தி சீசனாலிட்டி? அத வந்து குடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு, யாரு தான் அந்த வேலைய விட்டு போவா? நீங்க நெனச்சு பாருங்க. ஸோ போவே மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த வொர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சரோ, இல்ல ஹைபிரிடோ வந்து கொண்டு வந்த ஒரு விஷயம். அவங்களுக்கு அறியாமலே கொண்டு வந்த விஷயம் இந்த வொர்க் லைஃப் பேலன்ஸ அது கொண்டு வந்தது. நான் சொன்ன மாரி ஃபீமேல் வொர்க் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வந்து பாசிட்டிவா அத வந்து அப்படியே எம்ப்ரேஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு கருமத்தையும் பார்க்காம வந்து திரும்பியும் வந்து 5 நாளும் வேலைக்கு வான்னு சொல்லும்போது வந்து பயங்கரமா பாதிக்கப்படுறது வந்து வொர்க் ஃபோர்ஸ், ஃபீமேல் வொர்க் ஃபோர்ஸ் தான். அதுவும் குழந்தை வச்சுக்கிறவங்க.
ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கருத்துல எடுத்துக்கிறாங்களா இல்லையா, கண்ணை மூடிக்கிட்டு பண்றாங்களா, ஏன் கூப்பிடுறாங்க, அதை பத்தி ஆன்லைன் மீட்ல கேட்டா கூட வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி ஆன்சரே வரமாட்டுது. ஸோ அன்ஃபார்ச்சுனேட். ஸோ அப்படி இவங்க எம்ப்ளாயர் நம்மளை பார்த்துக்கல அப்படின்னா வந்துட்டு நம்மளே பார்த்துக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் இந்தந்த விஷயம்லாம். ஸோ ஆஸ் ஐ செட் இன் பார்ட் 3ல வந்துட்டு ஸோ குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி அப்படின்றது, குவாலிட்டியை தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஓவர் தி குவான்டிட்டி அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அதோட அவர் வந்து இந்த புக்கை நிறைவு செய்கிறாரு. ஸோ மேபி another 2 or 3 வீக்ஸ்க்கு வந்து நம்ம அந்த பார்ட் 3யும் பார்த்துட்டு தென் வி கேன் சி 3 பார்ட்டும் சேர்த்து நம்ம ஆஸ் அ நாலேஜ் ஒர்க்கரா எப்படி நம்ம வந்து பேர்ன் டவுன் ஆகாம ஒரு வேலையை வந்து லீட் பண்ணி லீட் எ மீனிங்ஃபுல் லைஃப். நேற்று போட்ட அந்த போஸ்ட் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஆர் யூ லீடிங் ஹாப்பி லைஃப் ஆர் மீனிங்ஃபுல் லைஃப்? நீங்க ஹாப்பினஸ் நீங்க வந்து சேஸ் பண்றீங்க அப்படின்னா இட்ஸ் டோட்டலி இல்லாஜிக்கல். ஹாப்பினஸை யாராலுமே சேஸ் பண்ண முடியாது. இஃப் யூ ஆர் திங்கிங் தட் ஐ எம் ஹாப்பி, தட் இஸ் அகெயின் யூ ஆர் இன் அ பபிள் தான். நீங்க ஒரு மித்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். when you lead a meaningful life, then happiness will come eventually, it will come. அதனால வந்து நீங்க தான் வந்து உங்க லைஃப்பை வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கணும் அப்படின்னா we need to see எது மீனிங் எது மீனிங்லெஸ் அப்படின்றத வந்து sit together, sit with your husband, sit with your family, and sit with some mentor, and then decide which is right and wrong for you. அண்ட் அந்த மாதிரி இந்த மாதிரி சிஸ்டத்தெல்லாம் நம்மளே வந்து பவுண்டரி செட் பண்ணிக்கிட்டோம். லைக் ஆஸ் இ செட் அந்த மாதிரி செட் பண்ணிக்கிட்டோம், கில்ட் இல்லாம பண்றது கரெக்ட் தான் அப்படின்ற அந்த ஒரு தெளிவோட நம்ம வந்து லைஃப்பை லீட் பண்ணோம் அப்படின்னா we will be productive as well as meaningful. So with this I'm just concluding.